ஹலோ. இன்னைக்கு கண்ணுக்கு நம்ம கலந்த சாதம் கலப்போமோ இல்லையோ, அந்த கலந்த சாதத்துல இன்னைக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன். வெள்ளம் சாதம், புளியஞ்சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சைப்பழ சாதம், தயிர் சாதம், தொட்டுக்கிறதுக்கு அவியலும் அப்பளம் வடாமும் பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த வெள்ளம் சாதம் எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. அதுக்கு தேவையான சாமான்கள் நான் மொத்தமா ஒரு 4 அழாக்கு சாதம் போல வடிச்சு வச்சுருக்கேன். கலந்த சாதத்துக்கு இந்த வெள்ளை சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமா. இப்போ இதுல இருந்து தான் நான் எடுத்து போட்டு இந்த வெள்ளை சாதத்தை பண்ண போறேன். ஒரு காலழாக்கு திட்டத்துக்கு தான் நான் பண்ண போறேன். தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டுப்பேன். அதே மாதிரி வெல்லம் இன்னைக்கு நாட்டு சக்கரை தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இதில் தான் நமக்கு கல் மண்ணெல்லாம் இருக்காது, அப்படியே போட்டுடலாம், நல்லா இருக்கும். ஏலக்காய் பொடி, முந்திரி, 2 கிராம்பு, நெய், இவ்வளவுதான் இதுக்கு தேவை. ஃபர்ஸ்ட் நெய்யை 1 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். இதுல இந்த முந்திரியை வறுத்துருவோம். முந்திரி வறுவட்டு எடுத்து அப்புறம் தேங்காய் துருவல். இதுக்கு நிறைய தேங்காய் தான் போடுவோம். அதான் சிலர் இது வெல்லம் போட்ட தேங்காய் சாதம் அப்படின்பா, இனிப்பு தேங்காய் சாதம் அப்படின்பா, சிலர் வெள்ளை சாதம். கொஞ்சம் ஈரம் போக வறுத்துருவோம். நான் இதெல்லாம் ராத்திரியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்பதான் நமக்கு காலம்பரை ஈஸியா இருக்கும். தேங்காய் துருவி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தேங்காய் சாதம், வெள்ளை சாதம், அவியல் எல்லாத்துக்கும் தேவைப்படும் இல்லையோ. போதும், இந்த அளவு வறுத்துட்டோமா. இது கொஞ்சம் ஈரம் போயிருக்கு. இப்போ இதுல வெள்ளத்தை போட்டுருவோம். எந்த அளவு தேங்காய் போட்டோமோ அது ஈக்குவலண்டா கூட போட்டுடலாம். இந்த துருவலை பார்த்துன்னு போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த சாதம் போடும்போது நல்லா எடுப்பா தெரியும் அந்த டேஸ்ட்டு, வெள்ளத்தோட சுவை. கொஞ்சம் பச்சை வாசனை போட்டோம். இப்போ இதுல சாதத்தை போட போறேன் நான். இதுக்கு குழச்சி போடாதீங்க, ஏன்னா இது கொஞ்சம் நெத்தா இருந்தால் தான் நல்லா இருக்கும் அந்த சாதம். குழச்சி போட்டால் சக்கரை பொங்கலாட்டம் ஆகிடும். அந்த எவ்வளோ சாதம் எடுத்துக்கிறீங்களோ அதில் ஒரு முக்காக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க வெல்லம். அதே சைஸுக்கு தேங்காவும் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கிராம்பை நம்ம நெய்லியே போட்டிருக்கணும், நான் மறந்துவிட்டேன். வாசனையாக இருக்கும். அந்த இதை பொரிக்கிறோம் இல்லையா, தேங்காய் வறுக்கும் போதே போட்டாக்க வனமாக இருக்கும். அவ்வளோதான், ரெடியாக எடுத்து இதை அணைச்சிடுறேன். அடுப்பு மேலாக 1 ஸ்பூன் நெய்யை விட்டால் மனமாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் விட்டேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல 1 டேபிள் ஸ்பூன், இப்போ 1 டேபிள் ஸ்பூன். இந்த வறுத்த முந்திரியை போட்டுருவோம். அவ்வளோதான், நான் அடுப்பு அணைச்சாச்சு. வெள்ளை சாதம் ரெடி, எடுத்து வச்சுடலாம். இப்போ அடுத்தாப்புல தேங்காய் சாதத்துக்கு வறுக்க போறேன். சாதம் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் வடிச்சு வச்சுட்டோம் இல்லையா, அதை ஆற வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. மெயினா தேங்காய். இந்த தேங்காவை பாருங்க, நான் அந்த கருப்போடு இல்லாம நல்லா துருவி வச்சுட்டு இருக்கேன். முடிஞ்சவா துருவிக்கோங்க, முடியாதவா கிரஷ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சி ஜார்ல போட்டு. இதுக்கு தாளிச்சு கொட்டை, கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், சிகப்பு மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு மெயினா தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்க்க போறேன். இதுக்கு ஸ்பெஷலா இதுல ஒரு இன்கிரீடியன்ட் என்னன்னா இந்த உளுத்தம் பருப்பு. அதாவது 1 அழாக்கு சாதத்துக்கு ஒரு குட்டி சின்ன கரண்டியில ஒரு கரண்டிய ஒரு 1/2 அன் ஹவரா ஊற போட்டிருக்கேன். இந்த உளுத்தம் பருப்பு இந்த பாருங்க, உளுத்தம் பருப்பு ஊற போட்டு இதை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நான் உளுத்தம் பருப்பை இப்படி போடுறதால இந்த ஃபிளேவர் ரொம்ப ஜோரா இருக்கும் இந்த தேங்காய் சாதத்துக்கு. அதை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா வால்னில இந்த உளுத்தம் பருப்பை போட்டு விடுறேன். இந்த ஈரம் போகணும் கொஞ்சம், இல்லை சும்மா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். வறுபடணும் இல்லை, ஈரம் போனோம்ல. இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக உளுத்தம்பருப்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். வாசனை கமகமன்னு இருக்கும். அந்த உளுந்தோட ஃப்ளேவர் தெரிஞ்சுட்டு தேங்காய் சாதம் நல்லாவே இருக்கும். அதெல்லாம் இப்போ பாருங்க, அந்த ஈரம்லாம் வற்றி கொஞ்ச நேரம் அப்படி நமக்கே தெரியும். அதை வெந்த பதம் பாருங்க, இது தெரியும். ரொம்ப சிவப்பாக நம்ம எண்ணெயில் பொரிக்கிற அளவுக்கு வேண்டாம். நல்லா அந்த வாசனை வரும் உங்களுக்கு, அந்த உளுந்தோட ஃப்ளேவர் வரும் நல்லா தேங்காய் எண்ணெயோட சேர்ந்து. ஸோ இதை எடுத்து இந்த சாத்தில் போட்டுடலாம். இப்போ இந்த தேங்காய்லாம் வறுத்து கொட்டணுமோ இல்லையோ, 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய். இப்போது இதுக்கு கடுகு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு. இதுக்கு நல்லா காஞ்ச மிளகா, அந்த காரம் திட்டத்துக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 மிளகா போட்டிருக்கேன். இதுக்கு நான் முந்திரி தான் போட போகிறேன், வேர்க்கடலை போடல. அப்புறம் வாசனைக்கு ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய். இதை தேவையானதுல பெருங்காய பொடி சொல்ல மறந்தேன். பெருங்காய பொடி போட்டுக்கோங்க, நல்லா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனால 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் செவந்து எடுத்து 4 கருவேப்பிலை இதில் போட்டுருங்க. இப்போ இதை எடுத்து இந்த சாதத்தில் போட்டுடலாம். இப்போ இந்த தேங்காய் துருவல் போட போகிறேன்.
இப்போ இந்த ஒரு அழகு சாத்துக்கு நல்லா பெரிய அரைமூடி தேங்காய் போட்டிருக்கேன். நல்லா பார்க்கலாம். குறைச்சி வேணுங்கிறோம் போட்டுக்கோங்க, குறைச்சி போட்டுக்கோங்க. ஓரளவு இதை வதக்கினா போதும். ரொம்ப புளியம்பூவா வதக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பதான் நல்லா இருக்கும். இல்லாட்டா ரொம்ப மென்னைய பிடிக்கும். அந்த மாதிரி வறுத்தோம்னா இந்த ஈரப்பதம் போய் ஆயிடுச்சுன்னா எடுத்துலாம். ஏன்னா ஊசக்கூடாது இல்லை, அதுக்காக தான். ராத்திரி வரை கூட வச்சுட்டு இருக்கலாம். அவ்வளவுதான். இது இந்த அளவு வறுபட்டா போதும். உங்களுக்கு நல்லா ஈரப்பதெல்லாம் போய் எடுத்து கொஞ்ச நேரம் வறுத்துருக்கேன். ஒரு 3-4 மினிட்ஸ் தான் நான் வறுத்துருப்பேன். இதை சாத்துல எடுத்து போட்டுடலாம். இப்ப பாருங்க, இத நல்லா கலக்க வேண்டியதுதான். இதுக்கு சும்மா ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். அப்புறம் கூட பார்த்து போட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் சாதம் வந்து ரொம்ப உப்பு வாங்காது. ஏன்னா இந்த சிகப்பு மிளகாவே காரத்துக்கு உங்களுக்கு வேணும். அப்படி உடச்சி விட்டுன்னு கலந்தேன்னு வச்சுக்கோங்க, நல்லா உரைச்சிக்கும். காரம்லாம் அவ்வளவா தக்கினது போட்டுக்கோங்களேன். இது பாருங்க, இந்த அளவு தான் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இன்னும் தேவைப்படுறா விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நான் வெறும் தேங்காய் எண்ணெய் தான் அதை விட்டுருக்கேன். நெய் பிடிக்கிறா மேலாக ஒரு ஸ்பூன் வேணா உருக்கி விட்டுக்கோங்க. நான் உடலை இன்னைக்கு. அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். நான் கலக்கிற இந்த திட்ட சாதம் எல்லாமே இந்த 4 வழக்குன்றது 6-7 பேர் நல்லா சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பிட போறோம் இல்லையா? அடுத்து எலுமிச்சை பழ சாதம் பண்ணலான் இருக்கேன். அதுக்கு என்ன ஸ்பெஷல்னா, இந்த எலுமிச்சை பழ சாதத்துல ஜீரகமும் வெந்தயத்தையும் வெறும் வானலியில நம்ம ஒரு அழகு சாதம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து வெந்தயம், 1/2 ஸ்பூனுக்கு வந்து ஜீரகம், இது ரெண்டையும் வெறும் வானலியில் வறுத்துட்டு மிக்சி அரைக்க முடிஞ்சா அரைக்கோ, இல்லை சின்ன கல்லுரலால நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுதான் இதனோட ஸ்பெஷல். லெமன் ரைஸோட ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாதம். மற்ற சாமான் தேவையானதெல்லாம் சொல்றேன் பாருங்க. இந்த சாதத்தை ஆற வச்சு வச்சுட்டு இருக்கேன். நல்லா உதிரா இருக்கு பாருங்க. எல்லாம் தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரு சிகப்பு மிளகா, கொஞ்சம் முந்திரி இருக்கு, அதை போட போறேன். அப்புறம் வந்து பச்சை மிளகா தான் இது கூடுதலா போடும். அப்புறம் இதுக்கு நான் வந்து வேர்கடலை போட போறதில்லை. ஏன்னா புளியஞ்சாத்துக்கு போடலான் இருக்கேன். அதனால வேக விட்ட பட்டாணி இதை எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயம், கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம், மஞ்சப்பொடி. வறுக்கிற சாமான் வந்து ஜீரகமும் வெந்தயமும். நான் தனித்தனியா தான் வறுக்க போறேன். ஏன்னா இந்த சாத்துக்கு தக்கினது தான் நான் போடுறேன். இவ்வளோண்ட நம்ம வறுக்கிறதால இது வந்து பொடியாகாது. நீங்க அம்மியோ இல்லை குட்டி உரலோ இருந்தா எல்லா இடத்துலையும் இருக்குமே, அதில் பொடி பண்ணிட்டுருவோம். நாங்கள் இது வறுபட்டு கொடுத்தோம். நான் படப்படன்னு வெடிச்சு கொடுத்தோம். இதை விட கூடுதலா ஜீரகம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு. அவ்வளோதான், ரொம்ப கருக்க வேண்டாம். ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா மருந்து வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, இதை நான் பொடிச்சுன்னு வந்துடுறேன். இது பாருங்க, இந்த மாதிரி நான் நல்லா பொடிச்சுன்னு வந்துட்டேன். கல்லூரல்லையே பொடிச்சு இதை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம். நல்லெண்ணெய் தான் நான் விடுறேன். ஏன்னா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இந்த சாதத்துக்கு தக்கினது சொல்கிறேன். எண்ணெய் காஞ்சு கொடுத்து கடுகு, கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகா. இப்போ இந்த பெருங்காயத்தை இதில் போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். அப்புறம் இதுக்கு நான் பச்சை மிளகா தான் போட போகிறேன். நிறைய காரத்துக்கு நல்லா இருக்கும். இஞ்சி பிடிக்கிறா போடுங்க, பட் நான் இன்னைக்கு போடலை. நானும் போடுவேன். ஏன்னாக்கா இந்த பொடி போட போகிறோம் இல்லையா, அதனால் இந்த இஞ்சி ஃப்ளேவர் வேண்டான்னு விட்டுட்டேன். அப்புறம் இந்த கருவேப்பிலை, இந்த வறுத்த முந்திரி இதில் போட்டுவிட்றேன். ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்து இருந்து, அதனால் நான் போட்டுட்டேன். இப்போ இதுக்கு மஞ்சள் பொடி, அப்புறம் இந்த பொடியும் போட்டு விட்றேன். ஏன்னா இது வேலை எண்ணெயை விட போகிறேன் நான். இப்போ பாருங்க, எல்லாம் நல்லா வறுபட்டு விட்டா. இப்போ இந்த எண்ணெய் இது மேலே விட்டோம்னா அந்த சூட்டுக்கு எல்லாம் பொரிஞ்சிடும், பச்சை வாசனை போயிடும். இப்போது இந்த சாதத்துக்கு தக்கின உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா லெமன் பிழிய போகிறோம் இல்லையா, இந்த லெமனை நான் அதை கட் பண்ணிட்டு வந்து பிழிய போகிறேன். இப்போ பாருங்க, இந்த லெமனை நான் ஒரு 1.5 மூடி தான் பிழியலான் இருக்கேன். பார்த்துட்டு அப்புறம் பண்ணி போனாலும். இதே ஜூஸை பொறுத்து இருக்கு, அவ பார்த்து பிழிஞ்சுக்கோங்க. எனக்கு இதில் 1.5 மூடி போதும் தோன்றது, அதனால நான் அவ்வளோதான் பிழையிறேன். இப்போ இந்த சாத்தை கலந்துடும். நான் பாருங்க கையாலமே தொடச்சுட்டேன். பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த கசப்பு இருக்கும்ல, அந்த தோலை தொட்டமோ இல்லையோ, அதனால தான். இப்போ பாருங்க, இந்த பட்டாணி இதில் போட்டுடலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும், குழந்தையெல்லாம் நல்லா சாப்பிடுவேன். 3த்துலையும் எதுக்கு வேர்கல்லையாக போடுவான்னு தான் ஒன்று ஒன்று போடுறேன். லெமன் ரைஸ் ரெடி. எல்லா சாதத்துக்குமே பச்சையாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க, அதான் மனமாக இருக்கும். வதக்கச்சே கொஞ்சம், அப்புறம் சாத்தில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படியே இப்போ அடுத்தாப்புல புளியஞ்சாதம் பண்ணலான் இருக்கேன். இந்த புளியஞ்சாதம் என்ன ஸ்பெஷல்னா, ஆந்திரா கோவில் பிரசாதம் எப்படி பண்ணுவாலோ அந்த மெத்தட்ல பண்ணி கட்டலான் இருக்கு. இது ரொம்ப ஈஸி மெத்தடா இருக்கு. ரொம்ப எண்ணெயை விட்டு நம்ம கொதிக்க விட்டு அந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். ஓரளவு அந்த புளி மட்டும்
கொதிச்சா போதும். மற்றபடி இதுக்கு பொடி தான் சேர்க்க போறோம். ரொம்ப ஜோரா இருக்கு. நான் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டலான்னு இருக்கேன். அதே மாதிரி தான் இருக்கு, நம்ம புளியஞ்சாதம் மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் அந்த ஃபிளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பச்சை மிளகாய் எல்லாம் அதுல சேர்க்கிறா, அதனால நல்லாவே இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஈஸியா உடனே அன்னைக்கே பண்ற மாதிரி அரைச்சு புளியை அரைச்சு புளியஞ்சாதம் எப்படி கலக்கிறதுன்னு காமிச்சிருக்கேன். ட்ரெடிஷ்னலா எப்படி பண்ணுவோமோ அந்த மெத்தட் 2 முறை கல்ச்சட்டிலையும் இழுப்புச்சட்டிலையுமா பண்ணி காமிச்சிருக்கேன். தேவைப்படுறவ கீழே லிங்க் கொடுப்ப, அதுல போய் பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் பாருங்க. இந்த சாதத்தை ஒரு அழகு சாதம் நன்னா, இது நல்லா ஓடுமே புளியஞ்சாதம்னா கொஞ்சம் ஆத்துல இல்லையா, ஒரு அழாக்குக்கு மேலேயே கூட இருக்கும். அது கொஞ்சம் இதை நான் வடிச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சு உதிரா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு பொடி எப்படி பண்ணுவோம்னு சொல்றேன் பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பொடிக்கு தேவையான சாமான்கள் இந்த சாதம் திட்டத்துக்கு நான் சொல்றேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, எள்ளு 1 ஸ்பூன், தனியா 2 வரமிளகாய். அதுல இதை வந்து நம்ம எண்ணெய் விடாம வறுத்துக்க போறோம். இதான் அதுக்கு மேல் பொடி. புளி காய்ச்சலுக்கு என்ன வேணும்னு சொல்றேன் பாருங்க. தாளிச்சு கொட்டுறதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான். பெருங்காயம் அது பாருங்க, கிள்ளி கிள்ளி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் போட்டா நல்லா வாசனையா இருக்கும் அந்த புளியிலேயே. அப்படி இல்லைன்னா தூள் பெருங்காயம் இருக்கவா போட்டுக்கோங்க, பரவாயில்ல. புளி கரைச்சல் நல்லா இந்த சாதத்துக்கு நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு நான் கெட்டியா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு, 2 மிளகா தாளிச்சு கொட்டை, இதுவும் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா அதுல தாளிக்கிறதுக்கு, அரைக்கச்சை 2 போட போறேன், மிளகு போட போறோம். இந்த திட்டத்துக்கு நான் சொல்றேன். ஒரு அழாக்கு நல்ல கோபுரமா ஒரு அழாக்கு சாதம் அது. அப்புறம் கருவேப்பிலை பச்சையா கொஞ்சம் வதக்கி கொஞ்சம் போட போறேன். இவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். அப்புறம் சாதத்துல தாளிச்சு கொட்டுறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, ஒரு மிளகா வத்தல், அவ்வளவுதான் இதுக்கு தாளிச்சு கொட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வறுக்கிற சாமான்லாம் வெறும் வால்நில வறுப்போம் இல்லையா, அந்த சாமான்லாம் வறுத்துடலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தனித்தனியாவே தான் வறுக்க. கடலைப்பருப்பு வறுபட்டு எடுத்துடுறேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன் வறுபட்டு எடுத்து வாசனை வருது எடுத்துடுறேன். பாருங்க, இவ்வளவுதான் கடுகு அந்த சாதத்துக்கு. அவ பச்சையாவே போடுறா, நான் சும்மா ஒரு பெரட்டு, ரொம்ப வெடிக்க விடலை, லைட்டா அப்படியே ஒரு பெரட்டு, உடம்புக்கு ஆகாதுன்னு பாருங்க, பச்சை அதுக்காக. இது பாருங்க, வெந்தயம் 1/4 ஸ்பூன். இந்த வெந்தயம் பொரியறது பாருங்க, இந்த மாதிரி துவப்பா நல்லா பொரிய எடுக்கணும். அதுதான் ஃப்ளேவராக இருக்கும், வெந்தயத்தோட வாசனை தெரியும் நல்லா. அடுத்து இந்த எள்ளை வறுத்துடலாம். நல்லா எள்ளு பொரிஞ்ச உடனே எடுத்துருவோம். பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 2 மிளகா வத்தல் அதிலே போட்டுடுறேன். அப்புறம் மிளகு வறுபட்டு வெடிக்கிறது பாருங்க. இப்போ இது ஆறின உடனே நான் பொடிச்சுன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்க, வானலி காஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் தாளிச்சு கொட்டிடலாம், அதுக்கப்புறம் அந்த புளியை கொதிக்க விடலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு வெடிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பல்லு கடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவா கொஞ்சோட ஊற போட்டு கூட இதை போட்டுக்கோங்க. அப்புறம் வேர்களை நல்லா ஒரு பிடிச்சபடி பருப்பெல்லாம் செவந்துடுத்து. நான் இதுலேயே மஞ்சள் பொடியை போட்டு விட்றேன், பச்சையா இருக்கு. கருவேப்பிலை 4 போட்டு விட்றேன். இப்போ இதை சாத்தில் தாளிச்சு போட்டுடலாம். அப்புறம் இதில் பாருங்க, ஒரு 2 சிகப்பு மிளகா, 2 பச்சை மிளகா. இதுதான் அந்த ஃப்ளேவரே இந்த சாதத்தில். ரொம்ப இது வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்க, 2 கெட்டியாக கரைச்ச புளி தண்ணியை இதை விட்டு விட்றேன். சாத்துலேயே நான் மஞ்சள் பொடி போட்டேன், சும்மா கொஞ்சோண்டு இதில் போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை. இதுக்கு பாருங்க, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். வேணும்னா அப்புறம் சாதம் கலக்கச்சே போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இது கொதிக்கணும், அதுதான் இதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதில் ரொம்ப எண்ணெய் எல்லாம் கூட விட வேண்டாம், நம்ம இறக்கச்சே சொட்டு நல்லெண்ணெய் விட்டா போதும். இதுக்கு நான் எண்ணெயே விடலை பாருங்க, இந்த புளி கொதிக்க. அதுக்குள்ளே இந்த பொடியை அரைச்சுன்னு வந்துடுறேன். இது பாருங்க, நான் நைஸாக பொடிச்சுன்னு வந்துவிட்டேன். இதை கடைசியில் சாதம் கலக்கச்சே இதை போட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், கொஞ்சம் கெட்டியானோம், அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையோ. இந்த கட்டி பெருங்காயம் இருந்தது இல்லையா, அது முதல்லயே கொஞ்சம் எண்ணெயை விட்டு இப்படி வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை விட்டுருக்கலாம். இந்த மிளகாவை போட்டோம் பாருங்க, அதுக்கு முன்னாடியே அதை போட்டு ஒரு வறுத்துன்ட்டு போட்டுக்கலாம். அது விட்டு போயிடுத்து, அதனால தான் நான் இதை இப்போ பாருங்க இது தனியாக வறுத்துட்டு இப்போ இதில் போட்டுற போகிறேன். கொதிக்கிற புளி ஜலத்தை போட்டால் நல்லா கரைஞ்சிரும். அதெல்லாம் இந்த புளி நல்லா கொதிச்சு இப்படி கெட்டி ஆகிடுது பாருங்க. இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், ஏன்னா அதை சாதத்தில் கலக்கணுமோ இல்லையோ. இப்போ தான் நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட போகிறேன் பச்சையாக வாசனைக்கு. 1 டேபிள் ஸ்பூன் விட்டா போதும். அப்புறம் பார்த்துன்னு பச்சையாக கூட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், அதில் ஒன்றும் பாதகம் இல்லை. முதலே இந்த நல்லெண்ணெய் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தெளிச்சு அடுப்பெல்லாம் ஆகும். கடைசியில் விட்டுட்டோம், அதில் விட்டோம்னு வச்சுக்கோங்க, எண்ணெயும் அப்படி செதறாது, நீட்டாக இருக்கும், இசுக்காகாது ஸ்டவ்வு. அவ்வளோதான், அதை அடுப்பை அணைச்சிட்றேன் நான். இப்போ நான் சாத்தை கலக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு இப்போ தாளிச்சு கொட்டினதெல்லாம் அப்படி கலந்துடுறோம் நல்லா சேர்ந்த மாதிரி. முந்திரி வேணுன்றவா முந்திரி கூட போட்டுங்க, நான் போடல.
புளி விழுத அதில் விட்டுக்கு போகிறேன். பச்சை மிளகா இல்லாமல் இதில் போட்டால் தான் உரைக்கும் உங்களுக்கு காரம். சுடுறது இந்த புளி விழுதுலேயே அந்த காரம்லாம் இறங்கியிருக்கும். இந்த பச்சை மிளகா காஞ்ச மிளகாலாம் போட்டோம் இல்லையா, மேலும் இப்போ நம்ம பிசையும் போது ஊற ஊற அதில் இறங்கிடும். அதனால திட்டமாக காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. கலக்கும் போதே நமக்கு அந்த புளியஞ்சாதம் ஃப்ளேவர் வரணும். நல்லா அந்த திட்டத்துக்கு விட்டுக்கோங்க. அந்த புளி கரைச்சல் போட்ட அப்புறம் தான் வரும். அப்புறம் இந்த பவுடர் அரைச்சோம் இல்லையா, இந்த பொடி ஒன்று எல்லாத்தையும் போட்டு சாமான்லாம் போட்டு வறுத்து அரைச்சோமே, அந்த பொடி இப்போ கடைசியில் அதுவும் நீங்கள் திட்டமாக தான் பார்த்து போட்டுக்கணும். நீந்தா அப்புறம் வெத்த குழம்பு அந்த மாதிரி எதுலையாவது போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சி ஓரளவு அந்த ஜார் அரைக்கணும்ல, அந்த அளவுக்காவது நம்ம அரைச்சாதான் சரிப்படும். அவ்வளோதான், புளியஞ்சாதம் ரெடி. எல்லாம் சரியாக இருக்கும். எனக்கு கந்திட்டம் கை திட்டம்னு இருக்குது. அது பார்த்தா எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். இதை எடுத்து வச்சிடலாம். இந்த புளி விழுது மிழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உப்பு காரம்லாம் இருக்கு பாருங்க. இவ்வளோதான் எனக்கு மீந்திருக்கு, நிறைய ஒன்றும் மீறல பாருங்க. இவ்வளோதான் இருக்குது. அந்த ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளிக்கு அதை நல்லா மோர் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்டுடலாம். நல்லா இருக்கும். எடுத்து வச்சேன்னா 2 நாள் கூட வச்சுட்டு மோர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா வெத்த குழம்புல விட்டுருங்கோ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ அடுத்து தயிர் சாதத்துக்கு தேவையான சாமான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு அதில் வெடிச்ச சாதத்துலேயே கொஞ்சம் அரை அழகுக்கு திட்டத்துக்கு எடுத்து கையால் நல்லா குமுற பிசைஞ்சு வச்சுருக்கேன் வெறும் சாதத்தை. இதுக்கு கொஞ்சம் உப்பை போட்டுக்கலாம். 4 ஸ்பூனை விட கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான் உப்பை. அவாவா தக்கினது போட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ. இதுக்கு தாளிச்சு கொட்டை கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் எடுத்துன்னு இருக்கேன். கடுகு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம், இதான் நான் தாளிச்சு கொட்ட போகிறேன். சிலர் ஜீரகம் கொட்டுவா, கடுகு உளுத்தம்பருப்பு, அதெல்லாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் கூட போடுவா. அவாவா எப்படியோ இந்த மாதிரி தாளிச்சு கொட்டிக்கோங்க. சின்ன ஸ்பூனால் தான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு கடுகை போட்டுரும். இல்லை, கடுகு வெடிக்கும் போதே சும்மா மட்டை பெருங்காயம் அப்புறம் பச்சை மிளகா அவாவா காரத்துக்கு தக்கினது போட்டுக்கோங்க. நான் மட்டை தான் போட்டிருக்கேன், குழந்தைகள் சாப்பிட்ணுன்னு. அப்புறம் இஞ்சி நான் சீச்சு வச்சுருக்கேன், இஞ்சியை அதோட கலந்துரும் பாருங்க. அப்புறம் 2 கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இதில் கொட்டிடலாம். இப்போ பாருங்கள், இந்த தயிர் சாதத்தை கலந்துடுறேன். ஃபஸ்ட்டு பால் தான் இதுக்கு நிறைய விட போகிறேன். ஏன்னா சாப்பிட ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும். தயிர் பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் தான் நான் விடுறேன். இப்போ உரக்குத்தினது நல்லா அவ்வளோ புளிக்காது. அவ்வளோதான், தயிர் சாதம் ரெடி. இப்போ அடுத்தாப்புல அவியலை பார்க்கலாம். இந்த அவியலுக்கு இதை பாருங்க, காயெல்லாம் நான் வேக விட்டு எடுத்து வச்சுட்டேன். பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், காராமணி, முருங்கைக்காய் மாதிரி ஒரு 8-9 காய் போட்டிருக்கேன். இதில் என்ன வேக விட்டு, அதாவது நீங்கள் குக்கரில் வேக விட்டீங்கன்னா விட்டுக்கோங்க. எந்த பாருங்க எல்லாம் ஒத்தையா ஒன்று கூட மைய ஆளை பாருங்க. இப்போ இதுலேருந்து நான் ஜலத்தை இருத்துற போகிறேன். நான் அரைக்கிறதுக்கு எடுத்துப்பேன் இதையே. இப்போ இதுக்கு தேவையான சாமான் சொல்கிறேன் பாருங்க. நல்லா பெரிய அரை மூடி தேங்காய் வேணும். நல்லா நான் 2 பச்சை மிளகா, இவாளுக்கு காரம் போதும் அதனால மட்டா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னொன்று கூட போட்டுக்கோங்க. 1-2 1/4 ஸ்பூன் தான் நான் ஜீரகம் வைப்பேன். நான் ரொம்ப வைக்க மாட்டேன், ஏன்னா அந்த கூட்டோட ஃப்ளேவர் வந்துட்டு போகிறது. அப்புறம் இது ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும் இந்த இது சாப்பிட்றதுக்கு அவியல். அதனால இதுக்கு பாருங்க, ஒரு 7-8 முந்திரியை ஊற வச்சு அதோட சேர்த்து அரைக்கலான்னு. வேணாங்கிறவா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. 2 அரிசி மாவு போட்டுக்கோங்க. ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சும்மா சரி இருக்கட்டும் ஈஸியாக மசிஞ்சிருமேன்னு நான் ஊற வச்சிருக்கேன். வேண்டாதவா அரிசி மாவு, தேங்காய் எண்ணெய் பச்சையா விட போறோம், உப்பு, இவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்ப பாருங்க, இதை அரைச்சுன்னு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் கூட போட்டாதான் நல்லா. சரி, ஜீரகம் பாருங்க, துளி தான் நான் போட்டிருக்கேன், நான் ரொம்ப போடலாமா. இப்போ இந்த வடிந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, வடிச்சு இந்த ஜலத்தையே தான் நான் விட்டு போறேன் இதுக்கு அரைக்க. பச்சை மிளகா இதை அரைச்சுன்னு வந்துடுறேன். இதுக்கு நல்லா ஒரு 2 கரண்டி தயிர் விட்டுக்கணும் கடைசியில. இப்போ இதை நல்லா நைஸா அரைச்சுன்னு வந்துட்டு பாருங்க. இப்போ இதுல விட்டுலாம் அந்த விழுத. இப்படி இந்த ஜலம் பத்தாதவா இன்னும் கொஞ்சம் வேணும்னா விட்டுக்கோங்க, தேவைப்படாது. ஏன்னா நம்ம வேக விடும் போதே நான் மட்டாதான் தண்ணி விட்டோமா. நான் 1 டம்ளர் தண்ணி தான் விட்டேன். அதே பாருங்க இவ்வளோ விட்டுன்னு இருக்கு. நீர்க்காயெல்லாம் நல்லா ஜலத்தை விட்டுக்க முடியும். அதனால தான் குலுக்கி வேக விடும்போது அந்த ஜலத்தையே விட்டு கலம்பியும் ஆச்சு மிக்சியை. இதை பாருங்க, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி அளவுக்கு தேங்காய் தெரிஞ்சாதான் நல்லா இருக்கும் இந்த அவியல். இதெல்லாம் நல்லா கொதிக்கிறது பாருங்க, நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அந்த முந்திரி போட்டதால். அப்படி இல்லைன்னா துளி அந்த அரைச்ச விழுதோட அரிசி மாவு கலந்து அதில் விட்டுக்கோங்க. ஜலமாக இருந்ததுன்னா நல்லா கொதிச்சுடுத்து ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ பச்சையாக அந்த கருவேப்பிலை இப்போ அணைச்சுட்றேன் அடுப்பை. தேங்காய் எண்ணெய் 1 கரண்டி விடணும் அதுக்கு. நல்லா பச்சை தேங்காய் எண்ணெய் நல்லா கமன்னு இருக்கும். இப்போ இந்த சூட்லேயே நீங்கள் இந்த தயிர் விட்டா நீத்து போயிடும். சாப்பிடும்போது தயிரை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சும்மா மறந்துடுவோன்றதுக்காக உங்களுக்கு காட்டணும் இல்லையா, மாமி மறந்துட்டேங்கிறேன், அதுக்காக தான். இது பாருங்க, 1 ஸ்பூன் தான் நான் இதில் விட்டுருக்கேன். சாப்பிடும்போதுனா விட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், அவியல் ரெடி. எல்லாரும் காக்கா பிடி கண்டுபிடி வச்சுட்டோ
ஹாப்பியா இந்த கலந்த சாதம்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருங்கோ. பெரியவாளுக்கெல்லாம் என்னோட நமஸ்காரம். கண்ணுக்கு எல்லா பெரியவாள்ல போய் பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சின்னவாளுக்கெல்லாம் என்னோட ஆசீர்வாதங்கள். நான் இப்போ பண்ண இந்த மெத்தட் பிரகாரம் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஒன்றும் இல்லை, அதில் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா தூக்கலாக காட்டும். இந்த கலந்த சாதத்தில், புளியஞ்சாதத்தில், எலுமிச்சம்பழ சாதத்தில், அந்த உளுந்து போடுறதால தேங்காய் சாதத்தில் ஒரு குழக்கட்டையோட ஃப்ளேவர் மாதிரி வரும். அதில் நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.